வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். அரியாலை செம்மணி புதைக்குழியில் இருந்து நேற்று மேலும் 4 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அரியாலை செம்மணி புதைக்குழி மீதான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 41வது நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இதன்போதே மேலும் 4 எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளில் 8 எண்பு தொகுதிகள் நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைக்குழியில் இருந்து இதுவரை 222 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 206 எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அரியாலை செம்மணி புதைக்குழி வழக்கை மிக சிறப்பான முறையில் கையாண்டு வந்த யாழ்ப்பாண மாவட்ட நீதிவான் ஆனந்தராஜாவுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக சில நீதிபதிகள் பதவி உயர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவராகவே நீதிபதி ஆனந்தராஜாவுக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. பதவி உயர்வுக்கான அனுபவத்தையும் தகுதியையும் நீதிபதி ஆனந்தராஜா நீண்ட காலத்துக்கு முன்னரே பெற்றிருந்த போதிலும் தற்போது திடீரென இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் நீதிபதி ஆனந்தராஜா செம்மணி புதைக்குழி தொடர்பான வழக்குகளை இனிவரும் நாட்களில் கையாள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. செம்மணி புதைக்குழி தொடர்பான வழக்கில் கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன. பணிகள் இவ்வாறு வேகமாக நிறைவடைவதற்கு நீதிபதி ஆனந்தராஜா காட்டிய அக்கறையும் அவருடைய அர்ப்பணிப்பான செயற்பாடுகளுமே காரணம் என்று துறைசார் செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். இவ்வாறான நிலையிலேயே அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு செம்மணி புதைக்குழி தொடர்பான வழக்கை அவர் கையாள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அகழ்வு பணிகளை சம்பிரதாயபூர்வமாக மேற்பார்வை செய்யாமல் சான்று பொருட்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகளையும் நீதிபதி ஆனந்தராஜா முன்னெடுத்திருந்தார். அகழ்வு பணிகளின் கால அளவை நீடிப்பது தொடர்பில் காத்திரமான உத்தரவுகளை வழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செம்மணி புதைக்குழி விவகாரத்தை திசை திருப்பி அதனை மூடி மறைப்பதற்காகவே ஜனாதிபதி வடக்குக்கு வந்துள்ளார் என வெளியாகும் தகவல்களை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் முற்றாக நிராகரித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையில் வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர் வடக்கில் உள்ள புதைக்குழிகளை மூடி மறைப்பதற்காகவே யாழ்ப்பாணத்துக்கு வந்து அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஜனாதிபதி ஆரம்பித்து வைக்கின்றார் என சில தமிழ் அரசியல்வாதிகள் பாவித்தனமான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். செம்மணி புதைக்குழியை தோண்டுவதற்கு நிதி ஒதுக்கியது யார்? ஸ்கேன் இயந்திரம் கொண்டு வந்தது யார்? புதைக்குழியை பாதுகாப்பதற்கு இரவு நேரங்களில் காவலாளிகளை வைத்தது யார்? இவற்றையெல்லாம் நமது அரசாங்கமே செய்கின்றது. இது தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும். இது தொடர்பான உறுதிமொழியை கூட ஜனாதிபதியை வழங்கியுள்ளார். இனிமேலும் தமிழ் மக்களுக்கு இப்படியான அரசியல்வாதிகளால் தண்ணி காட்ட முடியாது. தமிழ் மக்கள் அவர்களை நிராகரித்து விட்டனர். இதனால் தான் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் குப்பைகள் எல்லாம் கூட்டு சேர்ந்தன. துரோகிகள் என விமர்சிக்கப்பட்டவர்களுடன் கூட கூட்டு சேர்ந்தனர். ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து எதிர்வரும் 23ஆம் திகதி ஒரு வருடம் ஆகின்றது. பொருளாதார சவால்கள் உள்ளன. அவற்றை வெற்றிகரமாக எதிர்கொண்டால் தான் அபிவிருத்திகளை முன்னெடுக்க கூடியதாக இருக்கும். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி வருகின்றோம். எமக்கு எதிராக மக்கள் மத்தியில் கருத்துக்கள் விதைக்கப்படலாம். ஆனால் உண்மை என்னவென்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள். எங்களுக்கான ஆதரவை மென்மேலும் வெளிப்படுத்துவார்கள் என்றார். புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்தில் கனேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் துப்பாக்கி சட்ட புத்தகத்திற்குள் மறைத்து வைப்பதை காட்டும் காணொலி கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் திகதி புதுக்கடையில் உள்ள நீதிவான் நீதிமன்றத்தில் நீதிமன்ற எண் 5 கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் இதற்காக பயன்படுத்தப்பட்ட கை துப்பாக்கி சட்டத்தரணிகள் பயன்படுத்தும் சட்ட புத்தகத்தை வெட்டி உள்ளே மறைத்து வைக்கும் காணொலி கிடைக்கப்பெற்றுள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு யாரோ ஒருவர் இந்த காட்சிகளை படம்பிடித்து கேக்கல் பத்திர பத்மேவுக்கு அனுப்பியதாக இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராணுவ தளபதியான ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா விரைவில் அரசியல் குப்பை தொட்டிக்குள் வீசப்படுவார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன விமர்சித்துள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் விரிவாக விசாரிக்கப்பட வேண்டும். அந்த ஊழல் மோசடிகளுக்காக 400 வருடங்கள் மஹிந்தவுக்கு சிறை தண்டனை விதித்தாலும் தவறில்லை என்று பொன்சேகா விமர்சித்திருந்தார். அத்துடன் பிரபாகரன் தப்பி செல்லவே மஹிந்த போர் நிறுத்தம் செய்தார் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். இதையடுத்து மஹிந்த ராஜபக்ச மீது உண்மைக்கு புறம்
தொடர்பான அவதூறுகளை பேசி வரும் பொன்சேகா மக்களால் விரைவில் அரசியல் குப்பை தொட்டிக்குள் வீசப்படுவார் என்று பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டை யார் பாதுகாத்தது என்ற உண்மை நாட்டு மக்களுக்கு தெரியும், ராணுவத்தில் இருந்த பிரதானிகளுக்கும் தெரியும். எனவே தமது அரசியல் தேவைக்காக அறிவிப்புகளை விடுக்கும் நபர்கள் தொடர்பில் கருத்தில் எடுக்க தேவையில்லை என்று சாகர காரியவசம் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்க மருத்துவமனைகளில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு எதுவும் இல்லை என்று சுகாதார ஊடகத்துறை பிரதி அமைச்சர் மருத்துவர் கன்சகம் விஜயமுனி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது அரசு மருத்துவமனைகளில் மருந்துகளுக்கும் மற்றும் செயற்கையாக பொருத்தப்படும் கண் வில்லைகளுக்கும் தட்டுப்பாடுகள் கிடையாது. சிலர் குறிப்பிட்ட நிறுவனங்களின் மருந்துகளை மட்டும் தேடும் போது அவை திறந்த சந்தைகளில் இல்லாது இருக்கலாம் என்றார். 2025க்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களை இந்த வாரத்திற்குள் வெளியிட தீர்மானித்துள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆரம்ப வகுப்பு மாணவர்களின் அடைவு மட்டங்களை அளவிடும் மதிப்பீடாக இப்பரீட்சை உள்ளது. இதனால் மாணவர்களிடையே பலத்த போட்டியையும் பெற்றோர்களிடையே பலத்த எதிர்பார்ப்புகளையும் இப்பரீட்சை உருவாக்கியுள்ளது. இந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை கடந்த மாதம் இடம்பெற்றிருந்தது. திட்டமிட்ட முறையில் இந்த வாரம் பரீட்சை முடிவுகள் வெளியிடப்பட்டால் திணைக்களத்தின் இணையதளங்கள் ஊடாக அதனை பார்வையிட முடியும் என்றும் பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.